உறுப்பில் அர்த்தம் வச்சா அந்த மாதிரி ஆகுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு விரலையும் மரத்துல ஒரு ஒரு மரத்துக்காண்டு ஒரு விரல், தண்ணிக்காண்டு ஒரு விரல், படைப்புக்கு ஒரு விரல், அப்படி சொல்லிவிட்டு பூமி எல்லாம் ஒரு விரல் அப்படின்னு சொன்னான்னு அல்லாஹ் புரியல. இப்படி இதையெல்லாம் சரி காண்றாங்கல்ல, இவங்களுக்கு கேள்விக்குரியவர்கள் என்ன அல்லாஹ் புரியாம இருக்கிறாங்க என்று இவர் எப்படி அறியாமையில் இருக்கிறாரோ இவரை சரி காண்பவர்களும் அறியாமையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிதான் அல்லாஹ் பன்மையை போட்டான். இங்க இலக்கணமா அவர் சொன்ன கரெக்டா இல்லங்கிறதான பாயிண்ட். சரி, அன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு, 1400 வருஷத்துக்கு பின்னாலும் இப்படி சொல்லுவாங்க, அதான் அங்க பன்மையா வந்து போச்சு. அவருக்கு மட்டும் இல்ல, அவர் மாதிரி யாரெல்லாம் தெரியாம சொன்னாலும் அவங்களுக்கும் அப்படித்தான், அதான் அந்த பன்மையா வந்தது. அடுத்து இன்னொரு விஷயம், சமீன் தானே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்ப ஏன் காதை காமிக்கணும்? அதே போல பஷீர் தான் சொன்னாங்க, ஏன் கண்ணை காமிக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பொதுவாவே நடைமுறையிலங்க ஒரு விஷயத்தை விளக்கும் பொழுது வார்த்தையும் சொல்லுவோம், நம்ம செய்யணும் காமிப்போம். சாப்பிட்டீங்களா அப்படி கேட்கும் பொழுது சாப்பிட்டீங்களாமோ, இது நடைமுறை. அதுக்காக வேண்டி வாயில் எல்லாம் வேற எதையும் சாப்பிடுவாங்க. அது ஸல்லல்லாஹு இப்படி கேட்ப நம்ம இப்படி கேட்டதுனால இது வாயினால் சாப்பிடுவது மட்டும்தான் எடுக்கும், மற்ற சாப்பாடு எடுக்காதுன்னு சொல்றதா முறை? அதுதான் ஒரு ஆள் பார்த்து சொல்றது கேக்குதாப்பா அப்படிங்கிறதுக்கு கேக்குதா அப்படிமோ, நடைமுறையில உள்ளது. நடைமுறையில உள்ளதையெல்லாம் அல்லாவுக்கு காது இருக்கு சொல்லி வர்றதா? நேரடி ஆதாரத்தை கேட்டா இது வரைக்கும் தெரியல, இப்படி சுத்தி 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 ஏன் வர்றீங்க? அல்லாஹ்வ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்போம்னு சொல்லிவிட்டாங்கல்ல, அதனால காது இருக்கு. ஏன் காது இருக்குங்கிற வாசத்தை தரல? அல்லாஹ் தஆலாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷீர் பாபன்னு சொல்லிவிட்டாங்க, அதனால கண்ணு இருக்கு. என்னது, நாங்க தான் பஷீர் ஒப்புக்கொள்றோமே, அதனால கண்ணு இருக்குன்னு எப்படி வரும்? இது ஒரு விஷயத்தை விளக்குறதுக்கு சாதாரண நடைமுறை பேச்சுல கையையும் காதையும் காட்டுறது வழக்கத்தான, நம்மளும் செய்யறது இல்லையா? அந்த மாதிரி சதாசலம் காமிச்சாங்க. அதான் அல்லாவுக்கு கண்ணுன்னு சொன்னாங்களா? ஏன் ஒரு அதிசயம் கூட சொல்லல? அப்படி சொல்லிருந்தா காமிக்கல. இது வரைக்கும் இறைவனுக்கு கண் இருக்கிறதுங்கிறது ஒரு ஆதாரம் தந்தாங்களா? தஜ்ஜால் விஷயத்தை பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அது கை கொடுக்கல. இப்ப சமீ விஷயம் பண்ணாங்க. சமீங்கிறது பண்பை பற்றி பேசக்கூடியது. இன்னொன்னு பண்புனா என்னன்னு கேட்டாங்க. சூரத்துங்கிறதுக்கு வடிவம்ல தான் அர்த்தம் வச்சாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோமே, சூரத்துக்கு வடிவம் தான். அந்த வடிவம்ங்கிறது எத்தனை பொருள் இருக்கிறது, அதான பிரச்சனை. நான் ஏற்கனவே உதாரணங்களும் சொல்லி காமிச்சேனே, அப்பனா எங்க இருந்தாங்கன்னு தெரியல. அவன் உருவத்தை காமிச்சிட்டு போயிட்டான் அப்படிமோ, அவன் உடல் காமிச்சு போயிட்டான்னு அர்த்தமே. அப்ப என்ன சொன்னோம், அவனுக்கு குணத்தை காமிச்சிட்டு போயிட்டாங்கிறது சொல்லாண்டாலும் உதாரணம் சொல்லி காமிச்சானா இல்லையா? அங்க குணம்டாலும் சொல்லும் பொழுது உருவம் தானே சொன்னோம். சூரத்துக்கு வடிவம் உருவம் தான் அர்த்தம். ஆனா இந்த இடத்துல என்ன பொருள், அதான பிரச்சனை. ஒவ்வொரு இடத்துலயும் அப்படித்தான். உன் முகத்துக்காக பாக்குறேன்னு சொல்லுவோம், முகம்னு சொன்னது உண்மைதான். அந்த முகம்ங்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன அர்த்தம், உனக்காக பாக்குறோம் அப்படித்தானே. இவரே முகத்துக்காக தான் சொல்லிவிட்டாரு, அதனால முகம்னு சொல்லிடுறீங்களா? முகம்ங்கிறது உண்மைதான், என்ன அர்த்தங்கிறதான் பிரச்சனை. இப்ப தஜல்லி ஆனாண்டா தமிழ்ல சொல்றாங்க, இது ஒன்னும் பாரதூர விஷயம் இல்லைங்க. தஜல்லாண்டா வகர வெளியானான்னு அர்த்தம். தமிழ்ல சொல்றதா இருந்தா வெளியானான், அவன உனக்கு பண்பு வெளியானது. உடனே வெளியானான்னு தானே அல்லாஹ் சொன்னீங்க, பண்பு வெளியானது ஏன் சொல்லணும்? ரெண்டுக்கும் ஒண்ணுதானே. இறைவன் நிறைய இடத்துல, இப்போ நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் விஷயத்துல கூட அப்படிதான் நிறைய வருதுங்க. இது ஒன்னல்ல ரெண்டு இல்லைங்க. இப்ப அல்லாஹ் மௌத்தாக்கனான்னு வருது, மௌத்தாக்கனா அவனையும் போய் ரூஹ் இப்படி பிடிச்சு இருக்கிறானே. போகும் மலக்குள் மௌத்து ஒரு இடத்துல சொல்றான், அல்லாஹ் எத்தவஃபல் அம்புஸ், அல்லாஹ் தஆலா தான் ரூஹை கைப்பற்றான்னு ஒரு இடத்துல சொல்றான். புலியத்தவஃபாக்கும் மலக்குள் மௌத்தி, மலக்குள் மௌத்து உங்களை மறைக்க வைக்கிறாருன்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இந்த வசனத்துல அல்லாஹ் ரூஹை கைப்பற்ற அல்லாஹ் ஒவ்வொரு ஆள் உடம்புல ரூஹ் பிடிச்சு இழுக்கிறான்னு சொல்லியல. அப்ப என்ன அர்த்தம்? மலக்கு கட்டளை போடுறான், கட்டளை போட்டாலும் இவனே செஞ்சதாதான் அர்த்தம். அப்ப அல்லாஹ் உன்னுடைய பண்பு எந்த இடத்துல இருக்குதோ அல்லாவே இருக்கிறாதான் அர்த்தம். அல்லாஹ் உருவம் இருக்குங்க, என்னங்க இருக்குங்க, அதான இப்ப பிரச்சனை. உருவம் இருக்கிறது, கண் இருக்கிறது, அப்படி தெளிவான ஆதாரத்தை தாங்க காமிங்க, உலக மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. இப்படி சொன்னதால் அப்படிதான் விளங்குகிறோம், இப்படி காட்டி விட்டதால் இப்படித்தான் விளங்குகிறோம். இதுவா ஆதாரம்? ஸல்லல்லாஹு இப்படி காட்டிட்டாங்கல்ல, அப்ப நம்ம விளங்கிறோம் கண் இருக்குண்டு. ஏன் ஸல்லல்லாஹு தெளிவா சொல்லல கண் இருக்குண்டு? ஏன் ஆதாரம் இல்ல? இருந்தா தாங்க. அதான் ஒண்ணு. இன்னொன்னு, இந்த படைப்பை பத்தி சொல்லும் பொழுது கூட அல்லாஹ் தஆலா தங்களுடைய அல்லாஹ் தஆலா சொன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல இவன் 2 கைகளாலும் படைத்தாண்டு. அவங்க அடுத்து சொன்ன ஹதீஸ்ல ஹலகக பியதிஹி, அதிலே வழங்கி போச்சு கையண்டா கையில்லேண்டு. ஏன் இங்க எனக்கு 2 கைகளால் படைத்தேன். அவ்வளவு காட்டணும். இன்னொரு ஹதீஸ்ல பியதிஹி ஒரு கையால் படைத்து, இதுல என்ன வழங்குது கையண்டா கையில்லேண்டு. அப்ப இங்க பியதிஹில வரணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா 2 தடவையாக படைச்சானே, ஒரு சமயத்துல 2 கையில, இன்னொரு சமயத்துல ஒரு கையில படைச்சானே. அதுக்கு அடுத்த வாசகமே அறிவிக்குது, நீங்க அப்படியே விளங்காதீங்கன்னு. அல்லாஹ் கையில படைச்சு அஸ்ஜதலக்கல் மலாயிகா,
அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மலக்குமார சஜா செய்ய வச்சான்ல அப்படின்னு வருது. இப்ப சஜா செய்ய வச்சாண்டா எப்படி அந்த மலக்குமார நின்றுகிட்டு இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ் தஆலா இப்படி குனிய வச்சு அவங்களோட தலையெல்லாம் இப்படி கீழே கொண்டு போனானா? அப்படியா? சஜா செய்யுங்கன்னு கட்டளை போட்டாண்ட அர்த்தம். இங்க என்ன வருது? அல்லாவே சஜா செய்ய வச்சான், இருக்கிற ஆளை இப்படி குனிய வச்சு சஜா செய்ய வச்சான்னு தான் நேரடி அர்த்தம் வைக்கணும். அப்படி அர்த்தம் வைக்கிறாங்க. அடுத்த வாசகமே நேரடி அப்படி எப்படி வைக்காதீங்க, எது உங்களுக்கு பொருத்தமானது வழங்குங்க. அல்லாஹ்வுக்கு நரகத்துக்கு அனுப்ப வேண்டியது, அல்லாஹ்வுடைய அரிசில மட்டும் உட்கார வைக்க வேண்டியது, இப்படி சகோதரர்களே, அவர்கள் இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை இவ்வளவு கேட்ட பிறகும் கூட ஒரு ஆதாரத்தை கூட எடுத்து காட்ட முடியல என்பதை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். நம்முடைய ஆதாரங்களை தவறான வியாக்கியானங்களை கொடுத்து மறுக்க முடியல. அதுல அவர்களுக்கே ஒரு கேலி பண்ணக்கூடிய வகையில் தான் அந்த வாதங்கள்லாம் இருக்குது. அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, அந்த பூமி ஒருவரில் பூமியை பிடிப்பான், ஒருவரில் மரத்தை பிடிப்பாங்கிறது இருக்கு, அது தவறு, வாசகமே தப்பு அப்படின்னாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குங்கன்னு எடுத்துக்காட்டினா இது முக்கியத்துவத்துக்காக சொல்லப்பட்டது, அதுவும் முக்கியத்துவத்துக்காக சொல்லப்பட்டதுதான். எதையெல்லாம் அவர் சொல்லி ரசூல் அங்கீகரித்து கொண்டார்களோ அதுவும் முக்கியத்துவத்தை காட்டி சொல்லப்பட்டது. மரம், மலை எப்படி முக்கியமானதோ அது மாதிரி மரமும் முக்கியமானதுதான், பூமியில தண்ணீரும் முக்கியமானதுதான், மண்ணும் முக்கியமானதுதான், எல்லாமே முக்கியம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை அங்கீகரித்து விட்டார்கள் என்று சொன்னா அதுக்கு இதே அர்த்தத்தை நீங்க கொடுத்துட்டு போகணுமே தவிர நீங்க சொன்னா மட்டும் முக்கியத்துவமானதுங்கிற விளக்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்று அங்கீகரிச்சு அது முக்கியத்துவமானது இல்லைங்கிறது மனமுரண்டான வாதம். அதுக்கு அதிகம் பதில் தேவையில்லை. அடுத்து என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை காட்டி காதை காட்டி சொல்றாங்க இல்லையா, அது சொல்லும்போது சாதாரண சொல்ற விஷயம் தானே. கண்ணை கேட்கறத பத்தி பேசும்பொழுது காதை காட்டுவோம், பார்க்கறத பத்தி பேசும்போது கண்ணை காட்டுவோம் அப்படின்னு சாதாரண விஷயம்தான். அப்ப சாதாரண விஷயம் இதுவா இருக்கும் பொழுது மக்கள் இப்படித்தானே விளங்குவாங்க. காதுன்னா காதை கொண்டு கேட்பான்னு தானே விளங்குவாங்க, கண்ணை சொல்லிட்டு பாப்பான்னு சொன்னா அப்படித்தானே விளங்குவாங்க. அப்படி விளங்குற விதமா யார் ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினே, ஆஹா இது சாதாரண விஷயம், இப்படிதான் மக்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, நம்ம பாட்டு காதை பிடிச்சு காட்டி கேட்கிறான்னு சொன்னா காதுன்னு விளங்கிடுவாங்க, அதனால காதை பிடிச்சு காட்டக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் இருந்திருக்கானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் நடைமுறைங்கிறீங்க, நடைமுறையில உள்ளபடிதான் மக்கள் எல்லாம் விளங்கிக்கிடுவாங்க. அவங்க எப்படி விளங்கிக்கிடுவாங்களோ அந்த மாதிரி எதுக்கு இந்த சைகை எதுக்கு செய்யணும்? வாயினால காட்டி சாப்பிடுறோன்னா வாயினாலும் சாப்பிடுவான், வேற காதுனால சாப்பிடுவான். அது உதாரணம் காட்டுற, அந்த உதாரணம் அவருக்கு எதிராக தான் இருக்குது. வாயை காட்டி இப்படின்னா வாயினால தான் சாப்பிடுவானா, வேற மாதிரி சாப்பிட மாட்டானான்னு கேட்கிறாரு. வாயினாலும் சாப்பிடுவாங்க, வேற எப்படி சாப்பிடுவான்? தீப்பு போட்டு இறக்குற சொல்றாரு, இல்லாட்டி என்னன்னு தெரியல. வாயினால சாப்பிடுவான்னு அர்த்தம். அது ஒரு பெரிய மேட்டர்ல இது அவங்களுக்கு எதிராகத்தான் அமைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் தஜ்ஜாலை விட்டுட்டாங்கிறார். விட்டனா கேள்வி கேட்டு பதில் சொல்லல உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், விட்டனா போன சிட்டிங்ல 10 நிமிஷத்துக்கு முந்தின நான் சொல்லலையே தவிர அதுக்கு முன்னால சொல்லி இருக்கிறேனே, தஜ்ஜால்ல உங்கள் இறைவன் ஒரு கண் ஊனமானவன் இல்லை அப்படின்னு இருக்கிறது. ஒரு கண் ஊனமானவன் இல்லைன்னா அது 2 அர்த்தம் தான் இருக்கும். 2 கண் ஊனம்னு அர்த்தம் இருக்கும், 2 கண் நல்லதுன்னு அர்த்தம் இருக்கும். 2 அர்த்தம் தப்புன்ட்டீங்க, 3வது அர்த்தம் என்னன்னு கேட்டனே, நீங்களா பதில் சொல்லாம இருந்துட்டு நான் விட்டுட்டாங்கிறீங்க. இன்னும் பதில் வரல, இருக்கு உருவத்துக்கு எப்படி பதில் வரலையோ அது மாதிரி இதுக்கு ஆன்சர் வரலன்னு இருக்கிறேன். நீங்க என்ன செய்றீங்க? தஜ்ஜாலை காட்டினார்கள், கண்ணுக்கு விட்டு விட்டார்கள். விடவுலாம் இல்ல, ஸ்ட்ராங்கா நிக்குது. உங்களுக்கு குழப்பம் ஏற்படும், கடவுள்னு சொல்லுவான், நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க, கேர்ஃபுல்லா இருந்துக்கிறங்க, கூட்டுப்பையில பார்த்து கடவுள் நம்பிடாதீங்கன்னு சொல்லி அழகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அது அர்த்தமற்றதா ஆக்கிறீர்கள், அர்த்தமுள்ளதாக்கி காட்டுங்க என்ற கேள்வி அப்படியே இருக்கிறது. நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வரும்பொழுது ஒரு இடத்துல ஒரு கைண்டு வருகிறது, ஒரு இடத்துல 2 கைண்டு வருகிறது. அப்ப என்ன பெரிய குழப்பமா தெரியுது. இதுதான் சாதாரண மனிதன் பேசக்கூடிய விஷயம். ஒரு மனுஷனை உழைச்சி சாப்பிட சொல்றோம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்துல சிறந்தது என்ன, யஅமலு பியதிஹி, அவன் கையால் உழைத்து சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஒரு கை தான் சொல்றாங்க, 2 கை உழைக்க கூடாதுன்னு அர்த்தமா? இன்னொரு இடத்துல என்ன செய்யறாங்க, இல்லம் யஜித் யஅமலு பியதிஹி, ஒரு உழைத்து சாப்பிடுற சொல்லும் பொழுது ஒரு கையை வச்சு யஅமலு பியதிஹின்னு ஒரு சந்தர்ப்பத்துல சொல்றாங்க, இன்னொரு சந்தர்ப்பத்துல யஅமலு பியதிஹிங்கறாங்க. அதனால கை இல்லைன்னு அர்த்தமாயிருமா? கையால் உழைத்து சாப்பிடணும். ஒரு தடவை ஒத்தையா போட்டோம்னா கை என்ற